இந்த ஆண்டு துவக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டி இருந்தது. ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக படத்துடைய ரிலீஸ் தொடர்ந்து தள்ளி போய் கொண்டே போச்சு. தளபதி விஜய் அவர்கள் தமிழக அரசியல்ல ஈடுபட்டு வருவதால தான் இப்படி ஒரு நெருக்கடி. அதனாலதான் அவருடைய கடைசி படம் அப்படின்னு கூட பார்க்காம இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் பல அரசியல் கட்சிக்காரர்கள் இதற்கு இடையூறு கொடுக்கறாங்க அப்படின்னு பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. இருந்தாலும் கூட தளபதி விஜய் அவர்கள் அதையெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் தமிழக அரசியல்ல மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருந்தாரு. சமீபத்தில் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய பெருவாரியான ஆதரவை பெற்று தமிழக முதல்வராக பதவியேற்றார். அவர் பதவியேற்று கிட்டத்தட்ட 3 வாரங்களுமே ஆகிவிட்டது. ஆனால் இன்னும் கூட ஜனநாயகன் திரைப்படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் வழங்கப்படல. இதுல அரசியல் இருக்கா இல்ல சும்மா பேச்சுக்குன்னு அப்போது இதை பற்றி பேசப்பட்டதா அப்படின்னு பல விவாதங்களுமே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் படத்துடைய ரிலீஸ் செய்தியாவது அறிவிங்கப்பா அப்படின்னு தளபதி ரசிகர்களுமே ஒரு பக்கம் குமுறி கொண்டும் இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை இயக்கிய வினோத் அவர்கள் சமீபத்துல விழா ஒன்றில் கலந்து கொண்டிருக்காரு. சோ அவரிடம் ரசிகர்கள் இதே கேள்வியை கேட்டிருக்காங்க, படம் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்றது. அதற்கு அவர் கொடுத்த பதில் தான் ரசிகர்களை கொஞ்சம் கடுப்பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படம் ரிலீஸ் ஆகும் போது ஆகும்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதனை பார்த்த ரசிகர்கள் ஒரு பக்கம் கடுப்புலுமே இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா மற்றும் ஒரு தகவல் சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது ஜனநாயகன் திரைப்படம் ஆகஸ்ட் மாதத்துல ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதே ஆகஸ்ட் மாதம் அதே தேதியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் 2 திரைப்படம் ரிலீஸ் ஆகவிருக்கு. ஜெயிலர் 2 திரைப்படத்துடன் தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் மோத உள்ளது அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோ அவருடைய பட தேதியை மாத்துறதாக கிடையாது. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கிளாஷ் இருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.